ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஓப்பன் சீன்லயே நம்ம லாயரும் ஹீரோயின் கிட்ட போய் நாளைக்கு ஈவினிங் என்னோட வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், உங்களோட டீம்மேட்டையும் கூட்டிக்கிட்டு மறக்காம வந்துருங்க அப்படின்னு லாயரும் சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் நான் கேட்டதுக்காக நீங்க பார்ட்டி வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எங்களை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, இதை கேட்ட லாயரும் அட என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணதே உங்களுக்காகத்தான். என்னத்தான் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வீட்டுக்கு போனதுமே அப்படியே கூலாகிருவேன். சொல்லப்போனா ஒரு சின்ன பையன் மாதிரின்னு வச்சுக்கோங்களே. சொல்லப்போனா பார்ட்டின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு லாயரும் சொல்ல, ஹீரோயினும் சரி சரிப்பா கண்டிப்பா நான் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போன லாயரும் ஹீரோயினை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு யூடியூப்பை பார்த்து புது புது சாப்பாடு டிஷ்ஷா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆயிரும் ஆஹா ஹீரோயின் வந்துட்டான்னு ஆசையா போய் கதவை திறக்க, ஆனாலும் அங்க ஹீரோயினோட டீம்மேட்ஸ் மட்டும் நிக்கிறாங்க. எங்கப்பா ஹீரோயின் அப்படின்னு லாயரும் கேட்க, இல்லைங்க அவங்களுக்கு அவசரமான ஒரு ஒர்க் வந்துருச்சு, ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பா வாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினோட டீம்மேட்ஸும் சொல்ல, லாயர் ஹீரோயினை கரெக்ட் பண்ண போறது கூட தெரியாம ஹீரோவும் அவனோட வீட்டுல ஹீரோயினை எப்படிடா லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு புது புது டிராமாவா போட்டு அதுல 4 டிராமாவை செலக்ட் பண்ணி அந்த டிராமால உள்ளது போலயே ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கான் ஹீரோ. ஹீரோவும் பல வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறான், ஆனாலும் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. கடுப்பான ஹீரோவும் என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு ஹீரோவும் டயர்டாகி உட்கார, அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஏஆர் பியூரிஃபையரும் வீட்டுக்கு வந்து சேருது. அப்ப எம்ஜேயும் ஹீரோவை பார்த்து ஓகே சார் நாங்க அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறான். ஹீரோவும் எங்க ராசா மலை ஏறுறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல பாஸ் உங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிற லாயர் இன்னைக்கு நம்ம ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி வச்சிருக்காராம், அதுக்கு கம்பெனியோட பிஆர் டிபார்ட்மெண்ட்டையே இன்வைட் பண்ணிருக்காரு, எனக்கு கூட வர சொன்னாரு, அதுதான் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிக்கிட்டே எம்ஜேயும் அங்கிருந்து கிளம்ப, இதை கேட்டு பொறுக்க முடியாத ஹீரோவும் என்ன சொன்னா பிஆர் டிபார்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணிருக்கான். ஐயோ அப்ப ஹீரோயினும் வருவாளே, ஏற்கனவே இந்த லோயர் தொல்லை தாங்க முடியல, இந்த சான்ஸை பயன்படுத்தி ஹீரோயின் அவன் உஷார் பண்ணிட்டா, நான் என்ன பண்றது, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி அவனுக்குள்ளேயே கத்த, சரி அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு ஹீரோவும் அப்படின்னு செவத்துல காது வச்சு அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோவும் ஒட்டு கேட்க, ஆனாலும் ஒரு குண்டூசி சத்தம் கூட ஹீரோக்கு கேட்காது. ஐயோ ஐயோ ஒன்னும் கேட்கதில்லையே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ கடுப்புலயே இருக்க, அப்பதான் ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின்காக ஆர்டர் பண்ண அந்த ஏஆர் பியூரிஃபையர் கண்ணுக்கு மாட்டுது. கட் பண்ணி நம்ம லாயரோட பாட்டியையும் காட்ட, அது என்னமோ பாட்டி மாதிரியே இல்ல, அமைதி பூங்காவா ஒரு சத்தம் கூட இல்லாம இருக்கு. அங்க இருக்கிற ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாம் அடியே இந்த சாப்பாடை சாப்பிடவே முடியலடி, ரோட்ல போற நாய்க்கு கொடுத்தா கூட இதை சாப்பிடாது, இவன் எப்படிடி சாப்பிடுறான் அப்படின்னு டீம் ஆள்கள் எல்லாம் வாய சொலிச்சுக்கிட்டே சாப்பிட, லாயரும் இவங்களுக்கு என்னோட சாப்பாடு பிடிச்சிருக்கு போலவே அப்படின்னு கொஞ்சருங்க சாப்பாடு தீஞ்சிட போகுது, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன்னு லாயரும் கிளம்ப, டீம்மேட்ஸ் எல்லாரும் எம்ஜியை பார்த்து டே இவன் எங்களை சாப்பிட வச்சு கொல்ல போறான்டா, ஹீரோயின் வந்தா மட்டும்தான்டா இவங்கிட்ட இருந்து எங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு டீம் ஆளுக கண்ணீர் விட்டு அல. அந்த நேரம் பார்த்து வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்க, நம்ம ஆளுக எல்லாம் அப்பாடா ஹீரோயின் வந்துட்டா அப்படின்னு சந்தோஷப்பட, லாயரும் என்னோட செல்லக்குட்டி வந்துட்டா அப்படின்னு கதவை திறக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயின்காக ஆசையா வாங்கின ஏஆர் பியூரிஃபையரை கையோட வச்சுக்கிட்டு இருக்க, லாயரை பார்த்த ஹீரோவும் இந்த மச்சான் இது என்னோட கிஃப்ட், இதை நீ வச்சுக்கோ, எனக்கு நீ ரைஸ் கேக் கொடுத்தலையா அதுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு ஏஆர் பியூரிஃபையரை லாயர்கிட்ட கொடுத்துட்டு, என்னடா செம்ம வாசமா இருக்கு, வீட்டுல பார்ட்டி எதுவும் நடத்துறியோ அப்படின்னு ஹீரோவும் நைஸா லாயரோட வீட்டுக்குள்ளேயும் பூந்துடுறான். கொஞ்ச நேரம் போனதும்
மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்க ஹீரோவும் நான் தான் போய் திறப்பேன் அப்படின்னு அடிச்சு புடிச்சு போய் கதவையும் திறக்க ஹீரோயினும் முன்னாடியே நிக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன இவன் இருக்கான், வீடு எதுவும் மாறிடுச்சோ அப்படின்னு யோசிக்க லாயரும் பின்னால தள்ளிடா அப்படின்னு ஹீரோவை தள்ளிக்கிட்டு இல்லம்மா இது நம்மளோட வீடு தான், நீ உள்ளவா அப்படின்னு ஹீரோயினையும் உள்ள கூட்டு போக அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம்ஸா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோவும் லாயரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க இத பார்த்த டீம்மேட்ஸ் எல்லாம் இவனுகளை திருத்தவே முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டோட கோல்ல பேசிக்கிட்டு இருக்க இந்த சான்ஸ கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட லாயரும் அழகா போய் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை லாயர் உஷார் பண்ண போறான்னு கூட தெரியாத ஹீரோ அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சீரியஸா கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். லாயரும் ஹீரோயினை பார்த்து இங்க பாருமா, நான் யாரு கூடயும் இப்படி பேசினதே இல்ல, நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் எவ்வளவோ அபார்ட்மெண்ட்களுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன், ஆனாலும் யாருக்கும் பார்ட்டின்னு ஒன்று கொடுத்ததே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உங்களுக்காகத்தான், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு லாயரும் ஐ லவ் யூன்னு சொல்றத சுத்தி வளைச்சு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸே பண்ணிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் நர்வஸா இருக்க இத கவனிச்ச லாயரும் உன்னோட பதில இப்பமே சொல்ல வேணும்னு இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு பாரு, எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ, நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு அழகா லாயரும் சொல்ல கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்க அப்ப ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட என்னடி லாயரும் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் கேட்க ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியலடி, இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம மேனேஜர் பொண்ணு ஹீரோயின் கிட்ட இதுல என்னடி யோசிக்க இருக்கு, லாயர் உண்மையாவே ஒரு ஸ்மார்ட்டான ஆளு, நல்லா ஜாப்லயும் இருக்காரு, நல்லா படிச்சும் இருக்காரு, இதை விட என்னடி வேணும், பேசாம அவருக்கு ஓகே சொல்லி லைஃப்ல செட்டில் ஆகுற வழிய பாருடி அப்படின்னு மேனேஜர் பொண்ணு சொல்ல ஹீரோயினும் நீ சொல்றதும் சரிதான், எனக்கும் லாயரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இத பின்னால இருந்து கேட்ட அந்த பாரோட ஓனரும் பரவாயில்லையேமா, உன்னையும் ஒரு பையன் லவ் பண்ண வச்சுட்டானா, இது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு, அதனால இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு எல்லாமே ஃப்ரீ, என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பாரோட ஓனரும் சொல்ல அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் யாங்கும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோவும் மிஸ்டர் யாங்க பார்த்து மச்சான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு இழுக்க அப்ப மிஸ்டர் யாங்கும் என்னடா ஹீரோயினை லவ் பண்ற, அதை தானே சொல்ல வர அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி மச்சான் இந்த மேட்டர் தெரியும் அப்படின்னு ஹீரோ ஷாக்காக ஏண்டா நான் உன்னை பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நான் தான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான், உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு ஆரம்பத்திலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல அந்த நேரம் பார்த்து முக்கியமான கோலம்னு மிஸ்டர் யாங்கும் வர மிஸ்டர் யாங்கும் சரிடா எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அந்த லாயர் இருக்கான்ல அவன் நேத்து ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டானாண்டா, எனக்கும் இப்பதான் தெரியும், நீ ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ற வழிய பாரு, இப்படியே கம்முன்னு இருந்தானா லாயர் உனக்கு நாமத்தை போட்டு போயிருவான் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல ஹீரோவும் என்னது லாயர் ப்ரொபோஸ் பண்ணிட்டானா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு அப்செட் ஆன ஹீரோவும் இருடா ஹீரோயினை நான் தான் கரெக்ட் பண்ணுவேன், உனக்கு எப்படி விட்டு கொடுப்பேன், இன்னைக்கு எப்படியாவது ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அழகா ரெடியாகி ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான்னு கால் பண்ணும்போதே ஹீரோயினோட ஃபோன் ரிங்டோன் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே கேட்குது. ஹீரோவும் என்ன சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னு போய் பார்க்க ஹீரோயினும் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்ன சார் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்க கதவு வரக்காட்டியும் வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேட்குறியா, வந்து தொலை அப்படின்னு ஹீரோவும் சொல்ல வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயினும் இந்தாடா இது ஒரு முக்கியமான ஃபைலாம் பாஸ் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு ஃபைலையும் கொடுத்துட்டு
நைஸா எஸ்கேப் பார்க்க ஹீரோவும் கொஞ்சம் இருடி உன்கிட்ட முக்கியமான ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து அது என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் உன்னை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் பீட் என்ன அறியாமையே அதிகமா துடிக்க ஆரம்பிக்குது, லைஃப் லாங் உன்னோடயே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண இத கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆகி நிக்க, ஷாக்ல இருந்து மீண்ட ஹீரோயினும் இல்ல இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓட, பயந்து போன ஹீரோவும் நான் அப்படி என்ன தடி சொன்னேன், உன்னோட கைய பிடிச்சு இழுத்தேனா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேனா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்கு ஏண்டி அப்படி கத்திக்கிட்டு ஓடுன அப்படின்னு ஹீரோவும் கன்ஃபியூஸ் ஆக, அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஆஹா ஹீரோயின் தான் திரும்ப வந்துட்டான்னு ஹீரோவும் ஆசையா போய் பார்க்க, கதவுக்கு வெளியே ஹீரோவோட அம்மா நிக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான். அம்மாவை பார்த்த ஹீரோவும் கொஞ்சம் ஷாக் ஆகி நிக்க, அப்ப டிராமால ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட அம்மா நடிச்ச ஒரு டிராமாவை பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டிராமால ஹீரோவோட அம்மா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த டிராமால ஒரு சீன்ல அந்த அம்மாவோட பையன் இறந்து போற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அந்த சீன்ல ஹீரோவோட அம்மா ரொம்பவே எமோஷனலா நடிச்சிருப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் அம்மா நீங்க இப்படி ஒரு நாள் கூட என்னோட பாசமா இருந்தது இல்ல அப்படின்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்க்க, பக்கத்துல யாரோ அப்படின்னு அழுவுற சத்தம் கேக்குது. எவன்டா இதுக்குள்ள வந்து அழுவுறது அப்படின்னு ஹீரோவும் பார்க்க, பின்னாடி இருந்து அழுவுறது நம்ம ஹீரோயின் தான். டிராமா முடிஞ்சதும் ஹீரோவே போய் ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஏமா அந்த ஆக்டர் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவுற அளவுக்கா நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோயினும் இந்த டிராமாவை நான் பார்க்கவே இல்ல, நான் வாய் விட்டு அழுவணும்னு தான் இந்த டிராமாவை பார்க்கவே வந்தேன். ஹீரோவும் ஏன் எதுக்குன்னு கேட்க, ஹீரோயினும் இல்ல சார் இப்பதான் நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கான ஒரு எக்ஸாம எழுதினேன், ஆனா நான் அந்த எக்ஸாம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒருவேளை நான் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா எனக்கு யூனிவர்சிட்டிக்கு போக கிடைக்காது, அத நினைச்சுதான் சார் அழுவுறேன் அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா அழுவ, அந்த இடத்துல தான் ஹீரோயினை முதல் முறையா பார்த்திருப்பான். ஹீரோயினோட குறும்புத்தனத்தை பார்த்ததுமே ஹீரோக்கு ஹீரோயினை அப்பவே பிடிச்சிருக்கும். இதோடைய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.